வணக்கம், நான் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். 2 days back actually I got a message from a senior citizen. Good evening doctor. 2 of my colleagues living in different state admitted in hospital due to loss of appetite and constipation died in the hospital. Doctors comment blockage of intestine. Please arrange to brief this in your video அப்படின்னு அமைச்சிருந்தாரு மிஸ்டர் ஏசி கணபதினு சொல்லிட்டு நம்ம குரூப்ல இருக்கிறவர். ஸோ ஐ வாண்டட் டு டூ a video on intestinal obstruction. The diagnosis of intestinal obstructions ஏன் சீனியர் சிட்டிசன்ஸ்ல ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த வேரியிங் ப்ரெசன்டேஷன். அதோட ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வராங்க, வயிறு வலி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 5 times வந்து இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் தான் காரணமாக இருக்கும் ஆக்சுவலாக கம்பேர்ட் டு யங் சிட்டிசன்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோர்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி ரேட், அதாவது இந்த டிசீஸோட சிவியாரிட்டியும் டெத் ரேட் இதனால நடக்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அது வரும்போது அந்த சிம்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ராம்ப்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். Food particles பார்த்தீங்கன்னா generally it travels 25 feet actually as a normal process of digestion. மவுத்ல இருந்து பார்த்தீங்கன்னா esophagus, stomach, small intestine, large intestine சொல்லிட்டு ஒரு 25 feetக்கு வந்து the digestive process வந்து நடக்குது. ஸோ இந்த digested waste வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக மூவ்மெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கும். The intestinal obstructions can put a stop to this movement actually. இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கலாம், லார்ஜ் இன்டெஸ்டைனில் நடக்கலாம். இந்த இன்டெஸ்டைனில் வந்து இந்த பிளாக் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஃப்ளூயிட், கேஸ்ட்ரிக் ஆசிட், கேஸ் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பிளாக் ஆகுதுன்னா அது மேலே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அக்யூமுலேட் ஆகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அது ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டெஸ்டினல் வால் ரப்சர் ஆகிட்டு அது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அந்த டைஜஸ்டட் வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனில் வர ஆரம்பிக்கும். அது வரது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ். இட் ஷுட் பி ஆக்சுவலி எக்ஸ்க்ரீட்டட். அதெல்லாம் நம்மளோட பாடி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் ஆக்சுவலாக. அதனால தான் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் a very 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 serious disease. For intestinal obstruction there are many potential causes for intestinal obstruction. நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த intestinal obstructions ப்ரிவென்ட் பண்ண முடியாது. யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம். ஸோ early identification of the symptoms and diagnosis is the key actually. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல பிளாக் ஆகுதுன்னும் போது இந்த அப்டாமினல் பிளாட்டிங் இருக்கும், வயிறு உபசமாக இருக்க மாதிரி இருக்கும், பெயின் இருக்கும், அப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், பசி சுத்தமாக இருக்காது. ஏன்னா சாப்பிட்டதெல்லாம் இங்கே தங்குறதுனால பசி சுத்தமாக இருக்காது, நாசியா இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங்கே இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கிறதுனால the patient cannot pass motion, ஈவன் கேஸ் கூட பாஸ் ஆகாது. ஒரு பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டயரியா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த சிம்டம்ஸை வச்சே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மோஷன் வந்து பாஸ் ஆகுது, லிக்விடாக பாஸ் ஆகுது அப்படின்னா தென் மேபி பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கிராம்ஸ் இருக்கும் அண்ட் அப்டாமினல் ஸ்வெல்லிங் இருக்கும், வயிறு நல்லா வீங்கி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பேசிக் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் சீனியர் சிட்டிசன்ஸில் ஜென்ரலாக ரொம்ப காமனாக ஃபீல் பண்ணுறது. அதே மாதிரி இந்த காஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷன் அண்ட் த லென்த் ஆஃப் த பிளாக். எங்கே வந்து அது பிளாக் ஆகிருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு பிளாக் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி சிம்டம்ஸும் மாறும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் பவல் அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஏ கம்ப்ளீட் பிளாக். நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அவங்களால மோஷன் பாஸ் பண்ண முடியல, கேஸ் கூட பாஸ் பண்ண முடியல. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க 2-3 நாள் நான் மோஷன் போகல அப்படின்வாங்க. அது உதாசீனப்படுத்தக்கூடாது. இமீடியட்டாக போய் டாக்டர் பார்த்துட்டு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அது இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கூட இருக்கலாம். டயரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி a sign of partial obstruction. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டு அந்த இன்டெஸ்டினல் வால் ரப்சர் ஆகிட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம பாடியில் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்டாமினை சுற்றியும் வந்து ஒரு லேயர் இருக்குது, தட் இஸ் கால்ட் பெரிட்டோனியம் அப்படின்வாங்க. அந்த லேயர் வந்து இன்ஃப்ளேம் ஆக ஆரம்பிக்கும், வயிறு வந்து நல்லா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்வாங்க. அது வந்து இட்ஸ் சீரியஸ் காஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆக்சுவலாக. இட்ஸ் அ வெரி லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன். இட் கேன் லீட் டு டெத் ஆல்சோ. ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, மெக்கானிக்கல் காசஸ் அண்ட் நான் மெக்கானிக்கல் காசஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் காசஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிசிவ் அப்படின்வாங்க. அதாவது நம்ம வயிறில் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்குது, ஒரு அப்டாமினல் சர்ஜரி நடக்குது, ஒரு பெல்விக் சர்ஜரி நடக்குது, எஸ்பெஷலி ஃபீமேல்ஸில் இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது, இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சர்ஜரி ஹீலிங் ப்ராசஸில் வந்து அந்த சர்ஜரி பண்ண இடத்துல வந்து ஃபைப்ரோசிஸ் நடக்கும். இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் ஆக்சுவலாக. இது நடக்கும் போது அது பக்கத்தில் இருக்க இன்டெஸ்டைன்ஸையும் அது சேர்த்து அதர்ஷனாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்டெஸ்டைன் வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் ஆஃப் இன்டெஸ்டைன் வந்து இப்படி சுற்றிக்கிறது.
சுற்றுறது. இது கம்ப்ளீட்டாக சுற்றிக்கிச்சு அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும், இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போக முடியாது. அதே மாதிரி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ஷன் அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா ஒரு இன்டெஸ்டைன் வந்து ஒரு இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிடும் ஆக்சுவலாக, அதாவது மடிஞ்சு அது உள்ளே போயிடும் ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இன்டர்செப்ஷன். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃபார்மேஷன். அதாவது அது உருவாகிறதே வந்து ப்ராப்பராக உருவாயிருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நியூ பார்ன் பிறந்த குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் வந்து சரியாக உருவாகலை அப்படின்வாங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸில் கொஞ்சம் 3 வயசு 4 வயசு ஆகும்போது தெரியும். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா டியூமர்ஸ். வயிற்றில் ஏதாவது கட்டி வரும்போது அந்த கட்டி வந்து அந்த இன்டெஸ்டைனை ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டெஸ்டைன் பிளாக் ஆகலாம். கேல்ஸ்டோன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரேர் ரீசன் ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். சில்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்வேரோட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இந்த காயின் 1 ரூபி காயின் இந்த 50 பைசா காயின் வந்து முங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது போயிட்டு அந்த இன்டெஸ்டினில் அடைச்சிக்குது அப்படின்னா தட் கேன் ஆல்சோ பி த ஒன் ஆஃப் த ரீசன். தட் திஸ் ஆல் த மெக்கானிக்கல் ரீசன். லாஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எண்ணியான்றது ஒன்றும் கிடையாது. இன்டெஸ்டைன் வந்து நம்மளோட வயிறு பகுதியிலேருந்து வெளியில் தொங்கும் ஆக்சுவலாக, அதுதான் இன்டெஸ்டைன் இன்குவைனல் எண்ணியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணியா கூட ஒரு முக்கியமான ரீசன் ஆக்சுவலாக. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் காசஸ் ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். நவ் வி கேன் சி த நான் மெக்கானிக்கல் காசஸ். மெக்கானிக்கல் காசஸ் ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோ லார்ஜ் இன்டெஸ்டைனோ நார்மலி ஒர்க்கிங் ஏ கோஆர்டினேட்டட் சிஸ்டம் ஆஃப் மூவ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நம்ம மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் லைக் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போகிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது அப்படின்னா இட் கேன் பி அ டெம்பரவரி ப்ராப்ளம். இது வந்து நான் மெக்கானிக்கல் காசஸ் ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது டெம்பரரியாக தான் இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்காது. அதுவே நார்மலாக ரெக்டிஃபை ஆகிடும். காரணங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்டாமினல் பெல்விக் சர்ஜரி இருக்கிறது கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு டெம்பரவரி இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது, இது மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வயிற்றில் இருக்குது அப்படின்னா அதனால கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற மெடிகேஷன்ஸ் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஒரு டீஹைட்ரேஷன் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதனால இருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல ஏதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெம்பரரியாக இருக்கலாம். இதெல்லாம் தான் நான் மெக்கானிக்கல் காசஸ் ஃபார் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் டு see a டாக்டர். டாக்டர் எனக்கு அப்பப்போ அடிக்கடிக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, அப்போ நான் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இதை நினச்சிக்கலாமா, நான் டாக்டர் போய் பார்க்கணுமா இமீடியட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில பேர் கான்ஸ்டிபேஷன் வந்து ஹேபிட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து 1 நாள் 2 நாளில் வந்து சரியாயிடும். பட் சரியாகாமல் ஒரு 3 days 4 days வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக போய் டாக்டர் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இதில் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் எக்ஸ்பெஷலாக நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது அப்டாமினல் சர்ஜரி பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்றவங்க வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல் ஆகணும். இந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது அதர்சிவ் காசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி அப்டாமினல் பெயின், சிவியர் கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் அப்பிடைட், இது 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன் இமீடியட்டாக. ஆக்சுவலாக நீங்கள் டாக்டர் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் கொடுப்பாங்க, ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் லெவல் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஒரு எக்ஸ்ரே பார்ப்பாங்க, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் பார்ப்பாங்க ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, கொலனோஸ்கோப்பின்னு வாங்க, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி வித்து லைட் அடிச்சு பார்ப்பாங்க எங்கேயாவது பிளாக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இனிமா வித் கான்ட்ராஸ்ட் கொடுத்து எங்கேயாவது பிளாக் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக டயக்னோசிஸ். ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் டீஹைட்ரேஷன் இருக்கும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும், நான் சொன்ன மாதிரி பெர்ஃபரேஷன் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கும். பெர்ஃபரேஷன் நடந்துச்சு அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் அ லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன். அப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சர்ஜரி மட்டும் தான் பண்ணணும். இட் கேன் லேண்ட் அப் இன் கிட்னி ஃபெயிலியர் ஆல்சோ. செக்ஷன் இஸ் சோ சிவியர், அது வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனுமே பிளாக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி சிவியர். ஆக்சுவலாக அந்த பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் கேன் லீட் டு இன்ஃபெக்ஷன் வரலாம், டிஷ்யூ டெத் வரலாம். ஆக்சுவலாக அதே மாதிரி இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன் வரலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இன்டெஸ்டினல் வந்து ஒரு ஓட்டை வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த டைஜஸ்டிவ் வேஸ்ட்லாம் பிளட் சர்க்குலேஷனில் இல்லை பாடி உள்ளே வரலாம். அது உள்ளே வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா யூ வில் லேண்ட் அப் இன் எ கண்டிஷன் கால்ட் செப்சிஸ். செப்சிஸ் வந்து இட்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். செப்சிஸ் வந்தது அப்படின்னா இட் கேன் லீட் டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் ஈவன் டெத். ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷன் அண்ட் த சிவியாரிட்டி. அட்டெம்ப்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ரெஸ்ட் த பவல் அப்படின்வாங்க. ரெஸ்டிங் த பவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, லிக்விட் மட்டும் தான் கொடுப்பாங்க, கிளியர் லிக்விட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ தட் யுவர் எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் மெயின்டைன்ட் அப்படின்றது, டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துப்பாங்க. கெத்தீட்டர் சம்டைம்ஸ் பிளாடரில் இன்சர்ட் பண்ணுவாங்க. உங்களோட யூரின் அவுட்புட்டே இல்லை, உங்களால் யூரின் போக முடியல அப்படின்னும் போது ஒரு கெத்தீட்டர் இன்சர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டியூப் வந்து வாயில் இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பிளாக்காக இருக்கிறதுனால தெர் பி a tremendous pressure, swelling and vomiting இருக்கும். ஸோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு டியூபை வாயில் விட்டு த்ரோட் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை
வெளில எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் பேசிக்காக பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ த பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் இக்னோர் த சிம்டம்ஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் or attempt to treat at home. So don't treat that intestinal obstruction or don't make an attempt to treat the intestinal obstruction at home. That can be life threatening. So இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே ஒரு அப்நார்மாலிட்டி தெரியும். அப்போ டெஃபினட்டாக வெயிட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். இது எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் a very common complaint. சம்டைம்ஸ் இது இக்னோர் பண்ணிட்டு they land up in emergency. எமர்ஜென்சிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா நேராக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சர்ஜரிக்கு கூட்டு போகிறாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.